ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எப்படி அடிச்சிடலாம் வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். எப்படி அடிச்சுக்கலாம் தெரிஞ்சால் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அடுத்த பேட்டர்ன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. இங்கே என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் டீப்பாக பாருங்கள். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஷிப் ஜாயினில் கொடுத்த போஸ்ட் இது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வின்னிங். இன்றைக்கி எப்படி அடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கே பிஇசி வந்து 29 காமனாக வச்சுக்கோங்க. ஓகேவா? பிஇசி 29, இங்கே ஏபி 29 ரெண்டுத்துக்கு காமனாக வச்சுக்கோங்க. 29 காமனாக வச்சு பிஇசி 29 காமனாக வச்சு 3 நாளுக்கு மேலே பாருங்கள் பிஇசி வந்து 15 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? இந்த 15க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 60 கரெக்டாக 3 நாள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 60 சொல்லி இந்த பேட்டர்ன் கரெக்டாக முடிச்சிருப்பான். ஓகேவா? 29 காமனாக வச்சு 29க்கு மேலே 3 நாளுக்கு மேலே பாருங்கள் 15, அந்த 15க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 60, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடிச்சிருப்பான் 3 நாள் கேப்பில். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி 29 அடிச்சுட்டு 3 நாளுக்கு மேலே பாருங்கள் ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 24 சொல்லி அடிச்சிருப்பான். ஏபி 24, அப்போ அந்த 24க்கு ஃபுல் பவர் வந்து ஏபி வந்து 79 தான் அடிக்கணும். அதனால தான் ஏபி 79 சொல்லி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து எல்லாருமே வின்னிங் ஜாயினில் இந்த போஸ்ட் தான் போட்டிருந்தேன். ஓகே, நல்ல பேட்டர்ன் கரெக்டாகவே வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 795 சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 796 சொல்லி அடிச்சுன்னா ஒரு நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங் மிஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? தொடர்ந்து ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிட்டு இருக்கு. எப்படி அடிக்கிறான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஒரு வாரம் எப்படி வச்சு சின்னதாக ஒரு டெமோ மட்டும் சொல்லிட்டு சொல்கிறேன். எப்படி அடிச்சுக்கான்னு தெரிஞ்சால் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேவா? அதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்களும் வின்னிங் எடுக்கலாம். நம்மளால் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம ஓப்பனில் வீடியோ போட முடியாது சில காரணத்தால். நம்ம ஜாயினில் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன். ஓகே, அதை மட்டும் பாருங்கள். டெமோ சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தோம். தொடர்ந்து ஒரு 3 நாளாக வின்னிங் கொடுத்துருந்தேன் ஜாயினில். எப்படின்னா பிஇசி வந்து 34 சொல்லி ஒரு வின்னிங் கொடுத்தேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பி போர்டை 3 வச்சு பாருங்கள் 30 அடிச்சிருப்பான். பிஇசி 30, அதுக்கு 3 நாள் விட்டு பாருங்கள் 35 சொல்லி அடிச்சிருப்பான். 30, அதுக்கு 3 நாள் விட்டு பாருங்கள் 35 அடிச்சிருப்பான். சி போர்டை மட்டும் ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிச்சிருப்பான். ஓகேவா? இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 39 சொல்லி அடிச்சிருப்பான். அப்போ 39க்கு சி போர்டை மட்டும் ஒரு நம்பர் பவர் பண்ணால் 3 நாள் விட்டு பாருங்கள் 34 வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஇசி வந்து பார்த்தீங்கன்னா 34 அன்றைக்கி நம்ம வந்து ஜாயினில் வின்னிங். ஓகேவா? கரெக்டாக வின்னிங் அடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பாருங்கள் இங்கே பிசி 40, இங்கே பிசி 40 திருப்பி இங்கே 0 நாள் அடிக்கும்போது பிசி வந்து 40 அது திருப்பி இங்கே 0 நாள் அடிக்கும்போது இங்கே நமக்கு பிசி வந்து 62, அது திருப்பி நமக்கு ஏபியில் வந்து 26 வரும்னு சொல்லியிருந்தேன். அன்றைக்கி நம்ம 26 தான் கொடுத்துருந்தேன். அன்றைக்கி ஏபி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வின்னிங், தொடர்ந்து 2வது நாள் வின்னிங் அடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பாருங்கள் பிசி வந்து 49 தான் கொடுத்துருந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 49, 3வது நாளும் பார்த்திங்கன்னா வின்னிங். ஓகே, தொடர்ந்து பார்த்திங்கன்னா வின்னிங். அதுக்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா பிசி ஏபி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி 59 சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் 59க்கு அங்கே 95 சொல்லி அடிச்சிருந்தான். அதுக்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர் தான் அடிச்சிருந்தான். தொடர்ந்து நம்ம கொடுக்குற நம்பர் தான் அடிச்சுட்டே வந்திருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா சின்ன மிஸ்டேக் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவரோ இல்லை திருப்பி அடிச்சிடறான். நான் எப்படின்னா நம்ம வீடியோ போடும்போது டெமோ சொல்லி தான் போடுவேன். இப்படி அடிச்சிருக்கான், இப்படி அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் போடுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி வந்து 73 அடிச்சிருப்பான், ஏபி வந்து 74 அடிச்சிருப்பான். அப்போ ஏபி வந்து 75, எல்லாத்துக்கும் கேப் நம்பர் பார்த்தீங்கன்னா 5 நாள் கேப்பு, 5 நாள் கேப்பில் அடிச்சிருப்பான். அதே சேம் ரூட்டு தான் ஒரு பேட்டர்ன் ஒன்று சொல்லியிருந்தேன். என்னென்னா இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 62, 11 நாள் கேப் விட்டு பாருங்கள் ஏபி வந்து 61. ஓகேவா? 62, 11 நாள் கேப் விட்டு 61. அப்போ திருப்பி 11 நாள் கேப் விட்டு பாருங்கள் ஏபி வந்து 60 வரும்னு சொல்லியிருந்தேன். ஏபி வந்து 60 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 60க்கு அவன் ஒரு நம்பர் பவர் பண்ணி 65 சொல்லி அடிச்சிட்டான். ஏபியில் கொடுத்த 60 வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டான். அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் ஆகிடுச்சு. அன்றைக்கி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து வர வேண்டிய நம்பர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வரல, மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏ போர்டு 0 தான் வரும்னு சொல்லியிருந்தேன். எதுக்காக ஏ போர்டு 0 வரும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டர்ன் அது. நம்ம இந்த மாதிரி தான் பேட்டர்ன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. போர்டு கொடுக்கும்போது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். என்னென்னா கொஞ்சம் டீப்பாக பாருங்கள் எப்படின்னு. இங்கே நமக்கு சி போர்டு பாருங்கள் 5 அடிச்சிருப்பான். சி போர்டு 5, அதை எடுத்து நமக்கு பி போர்டு பாருங்கள் 0 அடிச்சிருப்பான். சி போர்டு எடுத்து பி போர்டில் வந்து பவர் பண்ணி அடிப்பான். இதுதான் பேட்டர்ன். ஓகேவா? இங்கே சி போர்டு 5, அதை பவர் பண்ணி இங்கே பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 8, அதை வந்து பவர் பண்ணி இங்கே 3 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே சி போர்டு 9, அதை பவர் பண்ணி இங்கே 4 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே சி போர்டு 8, அதை பவர் பண்ணி இங்கே 3 சொல்லி அடிச்சிருப்பான். அதனால தான் நம்ம பிசி வந்து 34 அன்றைக்கி வந்து வின் பண்ணது நம்ம இந்த பேட்டர்னில் தான். அதே மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏ போர்டு 0 வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த ஏ போர்டு வந்து 0 வரும்னு சொல்லியிருந்தேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4D வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆச்சு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. இதை வச்சு நம்ம அடுத்த பேட்டர்ன் எடுக்கலாம். ஓகேவா? ஏன்னா எப்படி அடிச்சுக்கான்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அடுத்த பேட்டர்ன் எடுக்கவே முடியும். டீப்பாக பார்த்துக்கோங்க. இங்கே நமக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே
டி போர்டு பாருங்கள் 4 அடிச்சிருப்பான். டி போர்டு 4 அதுக்கு பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 9 சொல்லிங்கன்னா ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? இங்கே டி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 அந்த 5க்கு பவர் பார்த்தீங்கன்னா 0 சொல்லிங்கன்னா ஏ போர்டு 0 அடிச்சிருப்பான். இங்கே டி போர்டு என்ன அடிக்கிறானோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஏ போர்டு அடிச்சுட்டு வந்தால் இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 இங்கே நமக்கு ஏ போர்டு 6. நான் அந்த ரீசனுக்காக தான் அன்றைக்கி வந்து ஏபி வந்து 60 சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தா வந்து ஏபி 60க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 65 சொல்லி அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவரில் மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏ போர்டு டி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 அந்த 5க்கு பவர் 0 தான் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 0 ஒர்க் அவுட் ஆச்சு. நேற்று நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 0 தான் கொடுத்துருந்தேன். ஆனால் 0 86 சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஏ போர்டு மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 79 கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வின்னிங், சந்தோஷம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே சேம் பேட்டர்ன். இப்போ எதுக்கு இது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே பேட்டர்ன் வச்சு நம்ம நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று எடுக்கலாம். டீப்பாக பாருங்கள். என்னென்னா இங்கே நமக்கு டி போர்டு 5 ஓகேவா? அந்த 5க்கு பவர் இங்கே 0 சொல்லி அடிச்சிட்டா, இங்கே நம்ம 1 அந்த 1க்கு பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 6 சொல்லி அடிச்சிட்டா, இங்கே திருப்பி இங்கே 5 அந்த 5க்கு பவர் 0 சொல்லி அடிச்சிட்டா, இப்போ திருப்பி நமக்கு இங்கே 7ன்னு இருக்குது. அந்த 7க்கு பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 2ன்னு வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம் ஒர்க் அவுட் ஆகாமல் தெரியாது. ஒரு வேளை வரதுக்கு வாய்ப்பு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஏன்னா வந்து எதுவுமே வராதுன்னு சொல்ல முடியாது. அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏ போர்டு 2 அப்போ ஏ போர்டு 2 வந்தால் என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மட்டும் சொல்கிறேன், பாருங்கள், டீப்பாக பாருங்கள். உங்கள் ஐடியா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதுவும் பார்த்தீங்கன்னா 4வது பேட்டர்ன். ஆனால் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியாது. டீப்பாக பாருங்கள். எப்படின்னா இங்கே நமக்கு என்ன நோட் பண்ணிக்குவோம், இந்த கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக 1 to 1 மாதம் கரெக்டாக அடிச்சு இந்த பேட்டர்ன் அடிச்சுட்டு வரான். இங்கே ஏபி பாருங்கள் 16 அடிச்சிருப்பான். ஏபி 16 அடுத்த மாதம் கிராஸில் பாருங்கள் ஏபி 16. ஓகேவா? ஏபி 16 அடுத்த மாதம் ஏபி வந்து 16 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே ஏபி 18 அடுத்த மாதம் கிராஸில் பாருங்கள் ஏபி வந்து 18 வந்திருக்கும். ஆனால் ஒரு நம்பர் பவர் பண்ணி 13 சொல்லி அடிச்சிருந்தா, இங்கே ஏபி 43 அடுத்த நாள் பாருங்கள் ஏபி வந்து 43 சொல்லி அடிச்சிட்டா, இங்கே நமக்கு ஏபி வந்து 21. இப்போ நமக்கு இங்கே என்ன வரப்போகுது தான் கேம். ஓகேவா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 வரும்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நாளைக்கு ஏ போர்டு 2 வரும்னு சொல்லியிருந்தேன். அப்படி 2 வந்தால் இப்போ என்ன வரும் மட்டும் டீப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள் 16 அதுக்கு ரிப்பீட் வந்து 16 சொல்லி அப்படியே அடிச்சிட்டான். ஓகேவா? ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேம் நம்பர் அடிச்சிருந்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 18 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி 13 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 43 அதுக்கு 43 சொல்லி அடிச்சிட்டான். என்னென்னா 16க்கு 16 சொல்லி அடிச்சிட்டான், 43க்கு 43 அப்படியே அடிச்சிட்டான். அப்போ நடுவில் இருக்க நம்பர் வந்து 18 அந்த 18க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி 13 அடிக்கும் போது இங்கே 21 அதுக்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி 26 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஏபி வந்து 26 வரலாம். அப்படி 26 வர மாதிரி இருந்தால் நமக்கு சி போர்டு என்ன வரும் மட்டும் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக பாருங்கள். இது ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேவா? 100% கன்ஃபார்ம் நம்பர் சொல்லலை, ஒரு கெஸ்ஸிங். உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் பாருங்கள். இங்கே நமக்கு ஏபி வந்து 16 இங்கே ஏபி 16 ஒரு காமனான விஷயம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி 43 இங்கே ஏபி வந்து 43 காமனான விஷயம் அடிச்சிருந்தா, இங்கே ஏபி 18 அதுக்கு தான் ஒரு நம்பர் பவர் பண்ணி 13 அடிக்கும் போது இங்கே ஏபி 21 அதுக்கு தான் ஒரு நம்பர் பவர் பண்ணி ஏபி 26 அடிக்கணும். இங்கே ஏபி 18 அடிக்கும்போது ஏசி பாருங்கள் 18. ஓகேவா? ஏசி வந்து 18. இங்கே நமக்கு வந்து ஏசி வந்து என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 18ன்னு அடிச்சிருப்பான். ஓகேவா? ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 18 அந்த 18ல் ஒரு நம்பரை கம்மி பண்ணி தான் இங்கே ஏசி வந்து 17 சொல்லி முடிச்சிருப்பான். இங்கே நமக்கு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 25 அதுக்கு ஒரு நம்பரை கம்மி பண்ணி நமக்கு ஏசி வந்து 24 சொல்லி வரது வாய்ப்பு இருக்குது. அப்படி 24 வர மாதிரி இருந்தால் நம்ம வந்து ஒரே நம்பரை 264 சொல்லி ஒரு நம்பரை ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? 264 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேவா? ஏபி 26 வச்சு 264 நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ண அவசியம் கூட இல்லை. பாருங்கள், பேட்டர்னை பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கா ஒரு நாள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. நம்மளால் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் வீடியோ போட முடியாது. எனக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பனில் ஒரு பெரிய வின்னிங் கொடுக்கணும் தான் ஆசை. நான் அதனால தான் கெஸ்ஸிங் நல்லா இருக்கும் போது நான் வந்து ஓப்பனில் வீடியோ போடுறேன். ஆனால் ஓப்பனில் போடும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுது. நம்ம ஜாயினில் போடும்போது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது, என்னன்னு தெரியல. ஓகே, முடிஞ்சால் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெலிகிராமில் மட்டும் தான் வந்து டெலிகிராம் இல்லை வந்து யூடியூப்பில் மட்டும் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஜாயின் பண்ண விருப்பவங்க பார்த்திங்கன்னா டெலிகிராம் இருக்கிறவங்க மட்டும் பார்த்திங்கன்னா கேஎல் ஜாய் 1825 சொல்லி டெலிகிராம் வந்து சர்ச் பண்ணிங்கனாக்கா இந்த கேஎல் ஜாய் 1825 சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வந்துடும். அப்படி இல்லைனா டெலிகிராமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா
7006845 டெலிகிராம் நம்பர். ஓகே, வீடியோ வந்து வாட்ஸ்அப்பில் வராது, டெலிகிராமில் தான் வரும். டெலிகிராம் இருக்கிறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக ஒரு வின்னிங் வரதும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இன்றைக்கி ஏபி வந்து 79 ஒரே சிங்கிள் நம்பர் தான் கொடுத்துருந்தேன். இவ்வளோ பேர் வின்னிங். ஓகேவா, அதனால் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வந்து ஜாயின் பண்ணிக்க பாருங்கள். ஓகேவா, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். விருப்பம் இருக்கிற மட்டும் வருங்க, எல்லோரும் வர தேவையில்ல. ஓகேவா, பாருங்கள், வீடியோ பாருங்கள். நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் தான் கொடுத்துருந்தேன், 264. ஓகேவா, இதுக்கு மேலே ஏதாவது எக்ஸ்ட்ரா கெஸ்ஸிங் வரும்போது நான் ஜாயினில் மெம்பர்ஷிப்பில் நான் வீடியோ போடுவேன் காலையில். முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்க பாருங்கள். நாளைக்கு கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஏபி வந்து 26 வந்தால் 264. எக்ஸ்ட்ரா கெஸ்ஸிங் தேவைப்பட்டவங்க மட்டும் முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஜி, பாப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.